அண்மை செய்தி. அமோனியா கசிவு சம்பவத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. 11 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதனால் பலி எண்ணிக்கை 12ஆக அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, உயிரிழந்தவர்களின் விவரம் என்ன? தற்போது வரை எத்தனை பேர் அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள்? அவர்களது நிலைமை என்னவாக இருக்கிறது? விவரங்களை விரிவாக சொல்லுங்க. திருவள்ளூரில் குறிப்பாக தொழிற்சாலையிலிருந்து கசியப்பட்ட அமோனியா பாதிப்பு காரணமாக ஏற்கனவே 67 பேருக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். குறிப்பாக அரசு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட தனியார் மருத்துவமனைகளிலும் கூட தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் குறிப்பாக 67 பேர் பெண்களாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த பெண்களில் தற்போது வரையிலும் 11 பேர் என்பது இன்று காலை வரையிலும் உயிரிழந்ததாக தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை என்பது மேலும் ஒருவர் அதிகரித்திருப்பதாக தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. இதனால் உயிரிழந்தவரின் எண்ணிக்கை என்பது 12ஆக அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெண்டிலேட்டர் உதவியோடு சிகிச்சை பெற்று வந்திருந்ததாகவும் அவர் சிகிச்சை பலனின்றி தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. அவரது வயது மற்ற விவரங்கள் அனைத்தும் அடுத்தபடியாக வரக்கூடிய மருத்துவமனையின் அறிக்கையின் சார்பாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டும் 4 பேர் இதுவரையிலும் உயிரிழந்ததாகவும் மொத்தமாக உயிரிழந்த எண்ணிக்கையில் 12 பேர் எனவும் 12 பேர் பெண்கள் தான் என்றும் தற்பொழுது சுகாதாரத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.